வெல்கம் டு ஏஎம்சி குக்வேர். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சம்பா ரவா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இப்போ பாத்திரத்தை ஃப்ரீ ஹீட்டுக்கு வச்சுருக்கேன். ஃப்ரீ ஹீட் ஆகட்டும். ஸோ இப்போ பாருங்கள் ஹீட் ஆயிடுச்சு, ஃப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெய் இல்லாமல் இந்த சம்பா ரவா உப்புமா வந்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள் நான் எண்ணெயை ஊற்றலை, கொஞ்சமாக கடலைப்பருப்பு நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து சிம் பண்ணிடலாம், சரிங்களா? இப்போ நம்ம ஹீட் ஆகிறதுக்கு மட்டும்தான் ஹை ஃப்ளேமு, அதுக்கப்புறம் சிம் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் நான் கடலப்பருப்பு போட்டுட்டேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். சிம்லேயே வச்சுட்டு மூடி வைங்க. பாருங்கள் வெங்காயம் வந்து செவந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சம்பா ரவை உப்புமாவுக்கு தேவையான அளவு தண்ணி, நான் இதில் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதை கொஞ்சம் ஃப்ளேமை வந்து திரும்ப ஹையில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம், சரிங்களா? தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம திரும்ப ஹை ஃப்ளேம் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். அந்த தண்ணி கொதித்து வரும்போது நம்ம உப்புமா ரவையை போட்டு கிளறலாம். பாருங்கள் இப்போ நான் மூடி வச்சிட்டேன். இப்போ அது கொதித்து வரும். ஸோ அந்த கரெக்டாக 98க்கு வரும்போது நல்லா கொதிக்கும். ஸோ பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்து சம்பா ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நம்ம இதை போட்டுட்டு கிளறி விட்டுக்கலாம். போட்டு கிளறி விட்டுட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றதில் நம்ம பார்த்துக்கலாம். நார்மலாக வந்து வெள்ளை ரவையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்டு உப்பு பார்த்துட்டு நம்ம மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், சரிங்களா? ஆனால் இது வந்து சம்பா ரவை வந்து கொஞ்சம் வேக லேட் ஆகும் அப்படின்றதுனால நம்ம இது போட்டுட்டு உப்பு பார்த்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சிம் பண்ணி, சரிங்களா? ஃப்ளேமை வந்து சிம் பண்ணி கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும். சும்மா ஒரு 2 மினிட்ஸ் வச்சா போதும். பாருங்கள் இந்த மாதிரி கொதிச்சு கொஞ்சம் நல்லா இப்போ வெந்திருக்குது, ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னாக்கா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும். ஸோ பாருங்கள் நம்ம 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா அந்த தண்ணிலாம் ட்ரை ஆகி நல்லா வெந்திருக்குது. ஸோ இந்த குக்கர் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பாருங்கள் ரவா நல்லா வெந்து வந்திருக்குது.